இப்போ பே அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? நல்லா பணம், பட்டம், பந்தல், பழம், பதில், அன்பு, அந்த மாதிரி 2 உதடும் நல்லா ஒட்டணும். புரிஞ்சிட்டிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? பே அப்படிங்கிறத உச்சரிக்கணும். 2 உதடுகளையும் சேர்க்கணும். பல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. நாவையும் மேலே உயர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. குரல் நல்லா அழுத்தமாக என்ன செய்யணும்? வெளிவரணும். பே பே அப்படின்னு சொல்லணும். பணம், பட்டம், பந்தல் எப்படி சொல்லுவோம்? பே. அந்த மாதிரி நல்லா உச்சரிக்கணும். சரிங்களா? இப்போ தே அப்படிங்கிறத பார்ப்போன்னா, தே அப்படிங்கிறத எப்படி உச்சரிக்கணும் தமிழ் ரீதியாக? மதம், தினம், சதம், டன், தம்பி, தலை, அத்தி, இந்த மாதிரி உச்சரிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம அரபியை உச்சரிச்சுட்டு தமிழையும் இப்படி உச்சரித்து கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தெளிவாக அழகான முறையில் நம்ம ஓதிடலாம். சட்டத்தை பார்ப்போமா? 2 உதடுகளையும் சேர்க்கக்கூடாதான், பல்லையும் சேர்க்கக்கூடாதான். நாவினுடைய அந்த நுனி பகுதி இருக்குல்ல, அந்த நுனி பகுதியை மேலே உள்ள முன்பல்லோட அதில் உள்ள ஈரில் லேசாக நம்ம அழுத்தம் கொடுத்து குரலை நடுத்தரமாக நம்ம ஒழிச்சிக்கணுமா. அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த ரூல்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலகுவான முறையில் நாம் படிச்சுக்கலாம். எதையுமே முறைப்படி ஓதணும் அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கை வலியுறுத்தி சொல்லுது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளே நம்மளுடைய ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வரோம். எழுத்துனுடைய மகரஜ் மாறினா பொருள் மாறி போயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நம்ம ஓத கற்றுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.